விஜய் சாரை பார்த்துட்டீங்க, ஆங்கிலேயர் சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் பெரிய விஷயம். விஜய் சாரை பார்த்து என்ன ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, அவர் உங்கள்கிட்ட என்ன சொன்னாங்க? அவங்க பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இப்போ ரசிகர் நான் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து இவ்வளோ பெரிய கல்விக்கு வந்து இதே மாதிரி அவங்க இப்போ எலெக்ஷனில் நிற்கிறாங்க. 2007 முதலமைச்சர் ஆகணும் புயல் இருக்காங்க. கல்விக்கு இப்போ அவங்க அரசியலுக்குள்ளே வர்றதுக்கு முன்னக்கூடியே கல்விக்கு இவ்வளோ பெரிய முக்கியத்துவம் கொடுக்காங்க. 2007 முதலமைச்சர் ஆகணும் கல்விக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்கன்னு நம்புகிறேன். எல்லாரும் நல்லா படிங்க, இன்னும் மேற்கொண்டு படிங்கன்னு சொன்னாங்க. ஸ்டேஜில் நீங்கள் போகும்போது உங்கள்கிட்ட ஏதாவது பர்சனலாக ஷேர் பண்ணாங்களா? அந்த சம்பவத்தை எதாவது கேட்டுருந்தாங்க? இல்லை, ஆல் தி பெஸ்ட் மட்டும் சொன்னாங்க. இந்த சம்பவம் நடக்கும்போது சார் விஜய் சார் கால் பண்ணி கேட்டுருந்தாங்க. ஹாஸ்பிட்டல் மத்தியில் காலில் பேசணும்னு சொன்னாங்க, ஆனால் முடியலை. பேசணும் வெயிட்டிங்கில் நின்று இருந்தாங்க, ஆனால் முடியலை. ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, அவருடைய ஸ்பீச் பார்த்துருக்கீங்க. ஃபுல்லாகவே போதைப் பொருள் சம்பவமாக பேசியிருப்பாங்க. நிறைய பேர் எந்த விஷயம் உங்களுக்கு மோட்டிவாக இருந்துச்சு? எல்லாரும் நல்லா படிங்க, பிரதர் சிஸ்டராக இருங்க, எல்லாம் ஒற்றுமையாக இருங்க. அவருடைய இந்த ஊக்கத்தொகை கொடுத்துருக்காங்க, பாராட்டும் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அடுத்த கட்டமாக எந்த அளவுக்கு இதை முன்னெடுத்து நினைக்கிறீங்க? இது சின்னதாக இருந்தாலும் நம்ம அடுத்ததுல ஒரு பெரிய லெவல் போச்சுன்னா இப்படி ஒரு ரசிகர்ஸை தந்தாங்க. நான் இதை அடிப்படையில் வச்சு நான் மேலே வந்தேன். அது ரொம்ப ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்கு. சம்பவத்துக்கு அப்புறம் ஃபுல்லாக தமிழ்நாட்டில் பரவலாம் பேசப்படுறாங்க. உங்களை மாதிரி கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த சம்பவத்துக்கு தொடர்பாக கூடிய இந்த மாதிரி உங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸ் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அவங்க இனிமேல் எப்படி எல்லாரும் ஒற்றுமையாக இருக்கணும். அப்புறம் வந்து இதை மாதிரி இனிமேல் நடக்கக்கூடாது, அவங்க பண்ணவும் கூடாது.